உங்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லாம் யார்? நேபாளத்தில் இருந்து இந்தியா வருகிற வழியிலே லூம்னி சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது. இந்த கதையை சொன்னால் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான கதை, மெட்டி ஒளியோட நல்ல கதை. அந்த லூம்னி சாலையிலே கோரக்பூர் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே கிறிஸ்தவ, இந்து, முஸ்லிம் மக்கள் சமமாக வாழக்கூடிய மிகவும் அமைதியான ஒரு பகுதி. ஏனென்றால் அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கிறது, மிகச்சிறந்த ஆசிரமம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆசிரமத்திலே அஜய் சிங் பிசத் என்கின்ற ஒரு இளைஞன் 26 வயதிலே அங்கே வந்து சேர்கிறான். சாதாரண மடத்திலே சாமியாராக இருக்கிறான். காவி உடைதான் அணிந்திருக்கிறான். அவன் ஒரு சாமியார் என்ற போர்வையில் தான் அங்கு இருக்கிறான். அவன் வந்ததற்கு பிறகு அங்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்து யுவ வாகினி என்கின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த இந்து யுவ வாகினியில் அங்கு இருக்கக்கூடிய சாமியார்கள் மட்டுமல்லாது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய திருடர்கள், ரவுடிகள், பொறுக்கிகளை ஒருங்கிணைந்து ஒரு கட்சியை அவன் உருவாக்குகிறான். அது ஒரு அமைப்பு தான், கட்சி கூட கிடையாது. அவன் அந்த அமைப்பை உருவாக்கியதற்கு பிறகு 1990